இனி லட்சியங்களை அடைய லட்சங்கள் தேவையில்லை. HiQ Genieயின் நீட் கிராஷ் கோர்ஸ் ரூபாய் 1999 மட்டுமே. For admissions, contact HiQ Genie. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. செங்கோட்டையன் வழி தனி வழியா? அவர் பின்னால் யார் திரள்வார்கள்? அதிமுக ஒற்றுமையாக இருக்குமா? இதை பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராஸ் ஷாம் நம்முடன் இணைகிறார். வணக்கம் திரு ஷாம். வணக்கம் நிஜன். செங்கோட்டையன் வழி தனி வழியா? அப்படி தெரியவில்லை. அதாவது 2K லவ் ஸ்டோரின்னு ஒரு படம் ரீசன்ட் ரிலீஸ் தான், சுசீந்திரன் இயக்கம். அதில் இன்றைய இளைஞர்கள் இவர்கள் மத்தியில் இருக்கிற அந்த உணர்வுகள், ரிலேஷன்ஷிப்பு, இதை பற்றியெல்லாம் விளக்கியிருப்பாங்க. அதிமுக கூட அது பொருத்தம்னு நினைக்கிறேன். அது 2K இல்லை, 1972 பார்ட்டி என்றாலும் கூட அந்த பிணக்குகளையும் அப்புறம் இணக்கங்களையும் பார்த்தால் இப்போ நவீன காலத்தில் இருக்கிற இந்த இளைஞர்கள் இவங்க மனதில் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூ மாதிரியே தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு பிரேக்கப் பீரியடு, ஒரு பேச்சப் பீரியடு, இப்படிதான் இது ஓடிட்டே இருக்கு. இப்போ செங்கோட்டையன் இஷ்யூ எப்போ அது அம்பலப்பட்டது? ஆத்திக்கடவு இஷ்யூல தான் அம்பலப்படுது. அதுக்கு முந்தைய இருந்திருக்கலாம், மனக்கசப்புகள் இருந்திருக்கலாம், பிணக்குகள் இருந்திருக்கலாம். ஒரு கட்சிக்குள்ள அது சாதாரணம் தான். ஆனா பகிரங்கமா தெரிய வைக்கணும்னு முயற்சி செய்யும் போதான பிரச்சனை. நான் அதிருப்தியா இருக்கேன் அப்படின்னு சீனியர் லீடர் செங்கோட்டையன் பகிரங்கப்படுத்துறாரு. அதுக்கு பிறகுதான் அது மீடியா மேட்டரா மாறுது. மீடியாவா தோண்டி எடுத்து அதை நம்ம யாருமே போடல, அதை பற்றிய விமர்சனங்கள் வைக்கிற. அது பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதுதான், அது அவர்கிட்ட போய் கேளுங்க என்று அவர் சொன்னதுதான் அதற்கு பிறகு செய்தியாக மாறுச்சு. இப்ப நேற்றைக்கு எப்படி அது செய்தியாக மாறுது? செங்கோட்டையன் ஆதரவாக ஓட்டு போட்டார், பிணக்கு தீர்ந்து விட்டது, அதாவது திருப்பி பேச்சப் பீரியட் விட்டது. அப்ப ரிலேஷன்ஷிப் இஷ்யூ தானே இது? கட்சிக்குள்ள இருக்கிற பிளவுன்னு நம்ம எடுத்துக்கிறதா, இல்ல உறவுகளுக்கு இடையில இருக்கிற சிக்கல்னு எடுத்துக்கிறதா? என்ன ஆக்சுவலா அதிகார போட்டியா இல்லை கொள்கை சிக்கலா? கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்பதற்கான நிர்வாகிகளுக்கு இடையே இருக்கின்ற அரசியலா? அதிமுகவுக்கு பெரிய அளவுக்கு கொள்கைன்னு தனியா எதுவும் கிடையாதுங்க. திமுகவோட கொள்கைகள் என்னவோ அதான் அதிமுக. கலைஞர், எம்ஜிஆர் இவங்களுக்கு இடையில இருந்த ஒரு பிணக்கு, இதுதான் அதோட காரணம். கலைஞர் பேர்ல ஒரு வெறுப்புகள் வரும்போது எம்ஜிஆருக்கு மக்கள் ஆதரவு அளித்தார்கள். திண்டுக்கல் இடைத்தேர்தலில் இருந்து அப்படிதான் அது போகுது. மற்றபடி நீங்க பெரும்பாலும் 2 பேருக்கும் ஒரே கொள்கை தான். எம்ஜிஆரே சட்டமன்றத்துல 2 பேருமே இரட்டைக்குழி துப்பாக்கி தான். மொழி நலன், மாநில நலன், இதுல எல்லாம் சுயாட்சி, இதுல எல்லாம் இரட்டை குழல் துப்பாக்கி தான் சட்டமன்றத்திலே சொல்லியிருக்காரு. ஆக மொத்தத்துல கொள்கை குழப்பம்னு வர்றதுக்கு வழியே இல்லை. அதிமுக கோச்சிக்கிட்டு போய் திமுக இன்னைக்கு அமைச்சர்களாக ஜொலிக்கிறவங்களுக்கும் என்ன பெரிய கொள்கை டிஃபரன்ஸ் இருக்கு? ஜெயலலிதா அவர்களை கொள்கை பொறுப்பு செயலராக நியமிக்கும் போது கலைஞரை என்ன விமர்சனம் வச்சாருன்னா, என்ன கொள்கை இருக்குன்னு சொல்லி அதுக்கு ஒரு கொள்கை பொறுப்பு செயலாளரை நியமிக்கிறாங்கிற விமர்சனம் வச்சாரு. திமுக இப்ப கொள்கை பொறுப்பு செயலாளர் வச்சிருக்கு. எதுக்காக நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, கொள்கை பிரச்சனை வராது. சரி, டாமினேஷன், அதாவது கட்சியை கைப்பற்ற முயற்சிக்கிறார் அப்படின்னா செங்கோட்டையின் சுவாபத்தில் அவரால் கைப்பற்ற முடியாதுங்க. எனக்கு அவரும் நானும் கிட்டத்தட்ட சம வயசு தான், நீண்ட நெடுங்காலமாக தெரியும். அவர் அந்த மாதிரியான ஒரு புஷிங் டைப் கிடையாது, அதிமுக அரசியல்லே கிடையாது. அவரோட பழைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா காலத்துல சுற்றுப்பயண திட்டம் வகுப்பாரு, முன்னாடியே போய் ஆர்கனைஸ் பண்ணுவாரு. அதர்வைஸ் வெரி குட் ஆர்கனைசர். அதை தாண்டி வெரி குட் லீடர் அப்படின்னு அவரை சொல்ல முடியாது. அவரோட பகுதியில, அவரோட கம்யூனிட்டி மத்தியில அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்கும், இவ்வளவுதான். இன்னும் சொல்ல போனா ஜெயலலிதா காலத்திலே அவருக்கு மந்திரி பதவியெல்லாம் எடுத்திருக்கிறாங்க. ஒரு PA மூலமாக பல பிரச்சனைகள் இருந்து, இதெல்லாம் பத்திரிகைகள்ல வெளிவந்த விஷயங்கள் தான். அப்போ செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியின் பொதுச் செயலாளர் பதவியை பறிக்க முயற்சிக்கிறார் அப்படின்னு அதை நிச்சயமா எடுத்துக்க முடியாது. செங்கோட்டையனுக்கு எதிராக இருப்பவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி கொம்பு செய்து விடுகிறார், அவர்களுக்கு பதவிகள் தருகிறார், இது இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நமக்கு அது தெரியாது. இன்னொன்னு, ஒரு கட்சி தலைமை பதவிகள் கொடுக்கும் போது சீனியாரிட்டி அடிப்படையில் கொடுக்காது. இன்றைய தேதிக்கு யார் சூட் ஆவாங்க, அடுத்த தேர்தலுக்கு யார் உதவியா இருப்பாங்க, எவ்வளவு அப்படின்னா திமுக அதிமுக ஆட்களை எல்லாம் உள்ள இன்டெக்டே பண்ணிருக்கூடாது. சேகர் பாபு அவர்களோ இல்ல முத்துசாமி அவர்களோ அவங்க எப்படி உள்ள வந்தாங்க? அவங்க அப்ப கட்சியில சீனியர் இல்லையா? அவங்கவுங்க இந்த பணிகளுக்கு பொருத்தமா இருப்பார்கள். இப்ப சாப்பிட்டு இந்துத்துவா ஓட்டு சேகர் பாபு பிரதிபலிக்கிறாரு. அதிமுக இருந்த ஓட்டு அது பிஜேபி கிட்ட இருக்கு. திமுக அதை வாங்கணும்னு நினைக்குது. அந்த காலத்துல என்ன பண்ணாரு கலைஞர்? திருவாரூர் தேரை ஓட வைத்தார். ஓடாம ரொம்ப நாள் கிடந்துங்க, அது எங்க டிஸ்ட்ரிக்ட். அந்த திருவாரூர் தேர், ஏன்னா அது அவ்வளவு பெருசு, அதை சாமானியத்தில் நீங்க மூவ் பண்ண முடியாது. அதுக்கு அந்த பின்னாடி இருந்து புஷ் பண்றதுக்கு ஒரு இயந்திரம், முன்னாடி இருந்து இழுக்கிறதுக்கு ஒரு இயந்திரம், அப்புறம் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்கிற ஒரு ஏற்பாடு, இதெல்லாம் பண்ணி ஓடாத திருவாரூர் தேரை ஓட வைத்தார். எதுக்கு?
சாஃப்ட் இந்துத்துவ ஓட்டு தான். அதாவது இந்து விரோத கட்சி அந்த காலத்துல இருந்த பிம்பம் தான். அதை உடைப்பதற்கான முயற்சி இதுவும் திமுக தொடர்ந்து எடுத்து வருகிறது. இன்றைக்கு லேட்டஸ்ட் யாரு அப்படின்னா ஷேர் பாபு அவர்கள். அவர் எங்க இருந்து வந்தாரு? அதிமுகல இருந்து வந்தாரு. மசூதனன் அவர்களோட ரொம்ப க்ளோசஸ்ட் ரிலேட்டிவ்ல அவரும் ஒருத்தர். எல்லாருக்கும் நண்பர் தான் அவரு. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, கட்சிகள் அப்படிதான் முயற்சி செய்யும். ஒரு அதிமுகக்காரர் இவர் எப்படி இந்து அறநிலைத்துறை அமைச்சரா போடலாம்? அது யாரோட பதவி? பிடிஆர் வகிச்ச பதவி, இன்றைய தியாகராஜ அவர்களின் தந்தையார் வகிச்ச பதவி, அதுக்கு இவரை போடலாமா அப்படிங்கிற கேள்வி கேட்க முடியாது நம்ம. அதே மாதிரி செங்கோட்டையனுக்கு அதிருப்தியாக இருப்பவர்களுக்கு பதவியே தரக்கூடாது அப்படிங்கிற வாதத்தை செங்கோட்டையனே வைக்க முடியாது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் செங்கோட்டையன் வந்து வேற லைன்ல போறாரு அப்படிங்கிற ஒரு ஃபீல் எப்ப ஏற்பட்டுச்சு யோசிச்சு பாருங்க. அத்திக்கால அந்த கடந்த அதுக்கு அந்த சமீபத்துல இப்போ பேசுனதுல என் வழியும் என் பாதை தனி பாதை சிறப்பு வெற்றி அடையும் அப்படிலாம் சொன்னாரு. வெற்றி அடையும். அது ரஜினிகாந்தோட வசனம் வேற. இதே சாணக்கியா வெப் டிவி முதல் விழாவில் வந்து ரஜினிகாந்த் தான் கலந்துக்கிட்டு பெரிய அளவுக்கு பாராட்டி பேசினாரு. அப்புறம் வந்து இன்னும் சொல்ல போனால் அந்த விழாவில் கலந்துக்கிட்டது சீமான் ஒருவர். அதுலேயும் மோடி அவர்களை பெரிதும் பாராட்டி, நிர்மலா சீதாராமன் அவர்களை பெரிதும் பாராட்டி, நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கேன்னு ஒரு செல்ஃப் அட்மிஷன் ஸ்டேட்மெண்ட் இவ்வளோ வந்துச்சு. அதுக்கு பிறகுதான் இது கூர்மைப்பட்டது. அப்போ நேற்றைக்கு என்னாச்சு? சபாநாயகர் மீது பதவி விலக்கு ஒரு தீர்மானம். சபாநாயகர் மீது பதவி விலக்கு ஒரு தீர்மானம் வரும்போது முன்மொழிந்தது, அதை கொண்டு முதல்ல பிரேயர் ஹவுஸ்ல வந்து முன்மொழிந்தது யாரு? உதயகுமார். கூட கையெழுத்து போட்டது செங்கோட்டையன். ஜனவரி மாதம் கொடுத்த தீர்மானம். திமுக இப்பதான் அது எடுக்குது. ஜனவரி மாதம் நம்ம கவர்னர் உரை அதெல்லாம் வந்துருங்க. அப்புறம் பட்ஜெட்டை பிரசன்ட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு அடுத்தாப்புல இப்போ எடுக்கும்போது திமுக என்ன நினைச்சிருக்கோம்? சரி, இதுல கொஞ்சம் பேர் மாத்தி ஓட்டு போடுவாங்க, அதிமுகவில் இருக்கிற பிரச்சனைகள் வெளியில வரும் அப்படி இயல்பா நினைச்சிருப்பாங்க. ஏன்னா சபாநாயகர் மீதான தீர்மானம் வெற்றி பெறணும்னு கனவுல கூட நினைக்க முடியாது. நம்பர் அதுக்கு சாதகமா இல்லை. அப்ப ஏன் இந்த தீர்மானம் கொண்டு வர்றோம்? ஒரு சில விஷயங்களை பேசுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்றுதான் கொண்டு வராங்க. அப்போ அதிமுக இன்க்ளூடிங் ஓபிஎஸ் ஒரே அணியில ஓட்டு போட்டுருச்சு. கட்சி தாவல் தடை சட்டம் வந்துடும் மாத்தி ஓட்டு போட்டா. ஆனா அதுல நோட்டீஸ் கொடுத்து எம்எல்ஏ பதவியெல்லாம் பறிக்கிறதுக்குள்ளேயே அடுத்த தேர்தல் வந்துடும். 18 எம்எல்ஏக்கு டிடிவியோட இருக்கும்போது கட்சி தாவல் தடை சட்டத்துக்கு தான் நோட்டீஸ் கொடுத்தாங்க. அது எத்தனை கோர்ட்டுக்கு போச்சு, எத்தனை கேஸ் வந்துச்சு. அப்புறம் ஒரு 2 மெம்பர் ஜட்ஜு ஆளுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. 3rd மெம்பர் வந்து உட்கார்ந்து விசாரிச்சாரு. எவ்வளவு நாள் கழிச்சு அவங்களுக்கு உண்மையிலே பதவி போய் தேர்தல் வந்துச்சு. யோசிச்சு பாருங்க. சோ தேர்தல் வந்தா தான் அந்த தொகுதி வந்து இன்னொருத்தர் கைக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும். 2026 தேர்தல், பதவியே பறிக்கப்பட்டாலும் உடனடியாக வந்து மாத்தி ஓட்டு போட்டா அந்த தொகுதிக்கு தேர்தல் வந்து இவங்க எம்எல்ஏ பதவிக்கு போட்டியாளர் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனாலும் இவங்க அதிமுக தீர்மானத்துக்கு ஆதரவா தான் ரிட்டையர்ல நின்று ஜெயிச்ச எல்லாரும் ஓட்டு போட்டாங்க, செங்கோட்டையன் உட்பட. அப்போ ஏதோ ஒரு வகையில சமாதான முயற்சி நடந்துகிட்டு இருக்கு அப்படிதானே நம்ம யூகிக்க முடியும். இதுல இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குங்க. ராஜ்யசபா தேர்தல் அது வரப்போகுது. இன்னும் ஒரு 2 மாசம், மேக்சிமம் 2 மாசம் இல்ல 3 மாசம். நம்பர் எவ்வளவு வேணும்? 4, 2, 6. 6ல வந்து 4 வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து திமுகவுக்கு போயிடும். 2 போகணும் அதிமுகவுக்கு. 34 ஓட்டு வேணும். மொத்தம் இருக்கிற 60 சொச்சம் எம்எல்ஏக்கள்ல இன்றைய தேதிக்கு 34 போக பேலன்ஸ் கிட்டத்தட்ட 30 வந்துருச்சா. அப்ப திமுக வந்து 5th கேண்டிடேட் போடாது, போட்டா தோத்து போயிடும். அப்போ 4, 2, 6 பேர் தான் நிக்கிறாங்கன்னா தேர்தல் நடக்காது. யார் ஓட்டு வேஸ்ட் ஆகும்? பிஜேபி ஓட்டு வேஸ்ட் ஆயிரும், பிஎம்கே ஓட்டு வேஸ்ட் ஆயிரும். பிஎம்கேக்கு ஒரு சீட்டு அதிமுக கொடுக்குமா இல்லையான்னு நமக்கு தெரியாது, அதெல்லாம் பத்திரிகை செய்திதான். திமுக வந்து 5வது கேண்டிடேட் போடாது. நேற்றைக்கு நடந்த சம்பவங்கள் மூலமாக அது தெளிவாகுது. அது எடப்பாடி பழனிசாமிக்கு லாபம் தானே. செங்கோட்டை என்னதான் பண்றாரு இப்போ? அவர் அந்த விழாவை பேசும்போது என் பாதி சரியான பாதி இக்கட்டில் இருக்கிறேன், என்னை வீழ்வேன் என்று நினைத்தீரா அப்படின்லாம் சொல்றாரு. வீழ்ந்து விட மாட்டேன் அப்படின்னு தான் சொல்றாரு. அப்பனா அவர் விழ போறாரா? கட்சியாக கைப்பற்ற போறாரா? ஏற்கனவே அவரை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்த பாஜக தயாராக இருக்கிறது அப்படின்னா செய்திகள்லாம் உழவு விடப்பட்டு இருக்கு. அப்பனா பேட்சப் ஆயிருமா இல்ல உடைச்சிருவா? பேட்சப் ஆன மாதிரி தான் நான் நினைக்கிறேன். சில வேடிக்கை மனிதரை போல நான் விழுந்து விடுவேன் என்று நினைத்தாயோன்னு பாரதி வரியெல்லாம் வந்து மேற்கோள் காட்டினாரு. ஆனா அதுக்கு பிறகு பிஜேபியோட தலைமை சமிக்ஞை கொடுத்துருந்தா தானே செங்கோட்டையனுக்கு அடுத்த ஸ்டெப் வைக்க துணிச்சல் வரும்.
அப்ப அந்த சமிக்ஞை வரல. சாணக்கியா விழால பேச ஒத்துக்கிட்டது, அதுல பேசுனது எல்லாமே வேற ஒரு ரூட்ல அவர் பயணம் போறாரு, வேற பஸ்ல டிக்கெட் வாங்கிட்டாரு, இல்ல அட்லீஸ்ட் டிக்கெட் கவுண்டர்ல நிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்துச்சு. கடைசி நேரத்துல அந்த கவுண்டர்ல இருந்து பழைய கவுண்டருக்கே வந்துட்டாரு, தாய் கவுண்டருக்கே திரும்பிட்டாரு. அவன் கவுண்டர் சொல்றது இதுதாங்க, டிக்கெட் வழங்குற இடம் தான். அதாவது செங்கோட்டையன் அவர்கள் உண்மையிலேயே அதிமுகவை உடைத்து பத்திரிகை செய்தி மாதிரி, அது பெரிய பத்திரிகைங்க, செங்கோட்டையனை முதல்வர் வேட்பாளராக்குகிறார்கள்ங்கிறது பெரிய பத்திரிகை. சரி, அப்படியெல்லாம் பேச்சு அடிபடுது போல இருக்கு, அப்படின்னா ஒரு பெரிய போட்டி தான் என்று நினைக்கும் போது திமுக கூட அப்படி நினைச்சிருக்கோம். செய்தியெல்லாம் படிச்சு பார்த்துட்டு பழையபடி ஒரிஜினல் இதுக்கே போயிட்டாரு அவரு. அதனால அவருக்கு ஏதோ ஒரு வகையில அவர் எதிர்பார்த்த பாசிட்டிவ் சிக்னல் பிஜேபி சைட்ல இருந்து வரலன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போனா எடப்பாடி இன்னும் வச்சு செய்வார? அது ஒரு சிரமமான இடம் தான். வச்சு செய்வாரா என்னன்னு தெரியல. இன்னைக்கு கூட தினகரன்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையனின் கட்சி பதவிகளை பறிக்க சதி அப்படின்னு போட்டிருக்காங்க. அது எல்லாமே அரசியல் பத்திரிகைகள் போடுற செய்தியா தான் நான் பாக்குறேன். இந்த மாதிரி சூழ்நிலையில அவரு செங்கோட்டையின் எதிர்பார்த்தது நடக்கவில்லை அப்படின்னு அடங்கி போனார்னா, எடப்பாடி பழனிசாமி பத்திரிகையில் வந்த செய்திகள் போல அவருடைய கட்சி பொறுப்புகளை பறிக்கிறது, அவரை இன்னும் டம்மி ஆக்குறது, அதை வெற்றிகரமா செஞ்சிருவாருல்ல. பொதுவா அப்படிதாங்க அரசியல்ல எதிர்த்தோம்னா எதிர்ப்பை காட்டாம உள்ளுக்குள்ளே இருந்து உட்பகையா இருக்கணும். எதிர்ப்பை காட்டியாச்சு, என்னைக்குனாலும் த்ரெட்டுன்னு நினைப்பாரு. அண்ணாமலை அவரோட ஆம்பிஷனை விஸ்தரிச்ச பிறகுதானே அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு இடையில அந்த முட்டல் மோதல் ஆரம்பிச்சது. இன்னொருத்தர் முதலமைச்சர் ஆகிறதுக்கோ இல்ல அரசியல்ல நமக்கு போட்டியா வர்றதுக்கோ அவரை வளர்த்து விட முடியாதுல்ல யாராலும். அப்போ எடப்பாடி பழனிசாமி அதை கண்டிப்பா மனசுல வச்சிருப்பாரு. சரி, சசிகலாமா அவருக்கு பதவி கொடுத்தாங்க. சசிகலாமா பிற்காலகட்டத்தில் அவங்க பரோல்ல எல்லாம் வெளிவந்த காலகட்டத்தில் அவங்களோட பேசிட்டு இருக்கும்போது, நான் வந்துடவே கூடாதுன்னு நினைக்கிறதுல எடப்பாடி பழனிசாமி தாங்க முதல் இடம்னாங்க. அப்படியே சொன்னாங்க. அதுக்கு பிரிசன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிட்டையர் ஆன ஒருத்தரை வச்சு பெங்களூர்ல முயற்சி செய்யறாரு. நான் எனக்கு ரெமிஷன் கிடைக்குங்கிறதுக்காக கன்னடா படிச்சா ஏதோ ரெமிஷன் உண்டாம் அங்க, அதுக்காக கன்னடாலாம் படிச்சு பரீட்சையெல்லாம் எழுதி பாஸ் பண்ணேன். அந்த ரெமிஷன் கூட எனக்கு கிடைக்க விடாம பண்ணிட்டாரு. கொஞ்சம் வருத்தமா தான் சொன்னாங்க. எதுக்காக நான் சொல்றேன்னா, அரசியல் ரீதியாக வரும்போது யாரும் பச்சாதாபம் காட்ட மாட்டாங்க, அதான் இயல்பு. அரசியல்வாதிக்கு அந்த கில்லர் இன்ஸ்டிங்க்ட் இல்லைன்னா அரசியல்வாதியாகவும் இருக்க முடியாது. சாஃப்டா இருக்கிற அரசியல்வாதி அவரு எந்த காலத்துலங்க வெற்றி பெற்றாரு? அண்ணாமலையோட இது என்ன, அதிரடியா பேசுறதுதான். அப்புறம் பார்த்துக்கலாம், ஆதாரம் கேட்டீங்கன்னா அப்புறம் பார்த்துக்கலாங்கிறதான் அங்க பாயிண்ட். அதிரடியா அடிச்சு விடுறது தானே. விஜய் பத்தி பேசுறாருங்க நேத்து, நடிகையின் இடுப்பை கிள்ளினார், இவரெல்லாம் தலைவரா, என்னெல்லாம் பேசினாரு நேற்றுக்கு. அது எவ்வளவு பெரிய வைரல் காணொலியா இருக்கு. புஷி ஆனந்த் கிஷி ஆனந்த்னு அடிச்சு எறிகிறாரு. நார்மலா அப்படி பேச மாட்டாங்க. ஆனா அண்ணாமலை அப்படி பேசுறதோட நோக்கம் என்ன? தன்னை அரசியல் ரீதியாக ஒரு அதிரடியான தலைவர், வளைஞ்சு கொடுக்க மாட்டாரு, இவர் தாங்க திமுக இதுக்கு சரியான ஆளு அப்படின்னு தானே வாக்காளர்கள் நினைக்கணும். அப்படிதானே பிம்பத்தை உருவாக்க முடியும். அந்த இடம் அண்ணாமலை, எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் ஒரே ரகம் தாங்க, கலைஞர் உட்பட. ஸ்டாலின் தான் கொஞ்சம் சாப்பிடணும் எனக்கு ஒரு எண்ணம் உண்டு. இல்ல உள்ளேயா வெளியேவா, இல்ல வெளியே சாப்பிட்டா உள்ள ஹார்டா இருக்காரா? அவங்களோட ராஜ சிந்தனையோட ஒட்டி போறவங்க கிட்ட சாப்பிட்டா இருப்பாங்க. நீங்க தர்பார்ல நீடிக்கணும்னா ராஜாவோட தானே ஒத்து போகணும். தர்பார்ல இருந்துட்டே மன்னா நீங்கள் செய்வதிலே ஒரு பிழை இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா மன்னர் அந்த நேரத்துல அமைதியா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா ஒரு தர்பார் விட்டு அனுப்பிடுவாங்க. நம்ம எத்தனை இதுல இதை பார்த்திருக்கோம். அப்போ செங்கோட்டையன் செய்த ஒரு சின்ன ராங் மூவ் எது? அவரோட அத்திக்கடவுல இருந்து ஆரம்பிச்ச பிரச்சனை. என்ன குற்றச்சாட்டு வச்சாரு? ஜெயலலிதா எம்ஜிஆரே இவங்க புறக்கணிச்சிட்டாங்க. அது பெரிய குற்றச்சாட்டு அதிமுக. ஜெயலலிதா எம்ஜிஆரை புறக்கணிச்சாங்க, அவங்க படங்கள் வைக்கலங்கிற குற்றச்சாட்டு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டை வைத்து தான் அவர் அந்த அவருக்கான அந்த அப்படியான ஒரு இமேஜ் கிடைச்சது. சரி, எம்ஜிஆர் ஜெயலலிதா லிகசியை இவர் தாங்க காப்பாற்றுவாரு. உடனே களத்துக்கு வந்தது யாரு? ஓபிஎஸ், டிடிவி.
ஆல் ரிபல் லீடர்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்க களத்துக்கு. செங்கோட்டையன் மாதிரி உண்டா? ஓபிஎஸ் பையன் ட்வீட் போடுறாருங்க, செங்கோட்டையன் எனது அரசியல் குருமார்களில் ஒருவர் அப்படின்னு. அது இப்பதான் அவருக்கு தெரிஞ்சுதா என்ன? ஆனா அந்த 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 மாதிரியான ஒரு சீனியாரிட்டியை வந்து செங்கோட்டையனுக்கு உடனே கொடுத்தாச்சு. உடனே எல்லாரும் பழைய செங்கோட்டையன் வரலாறுலாம் எடுத்து 1970 இருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக்கும் அப்படியாக்கும் இப்படியாக்கும்லாம் சொல்ல ஆரம்பிச்சாச்சு. அதாவது செங்கோட்டையன் செங்கிஸ்கானா மாறிட்டாரு. செங்கிஸ்கானா மாறின பிறகு திருப்பி வந்து நீங்க பின்வாங்க முடியாது. இப்ப ரிஸ்க் எடுத்துட்டாரு அவரு. ரிஸ்க் எடுத்துட்டு நினைச்சு எடுத்து ஆனா நீங்க உங்களை ரொம்ப அமுக்குறாங்கண்ணே, இப்படி விட்டு கொடுத்தீங்கன்னா நீங்க காணாம போயிருவீங்க. மாவட்ட அரசியல்லே நீங்க இல்ல, நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு பேனர் வைக்கிறதுக்கு யார் இருக்கா, கட் அவுட் வைக்க யார் இருக்கா, இது கேள்வியை கேட்பான்ல சுத்தி இருக்கவன். அதானே இயல்பு. அப்போ ஒரு தலைவர் இருக்காரு, தலைவரா வந்து ஒரே ஒரு கார்ல வந்தாருன்னா அவருக்கு தலைவர் மரியாதையே கிடையாதுங்க. முன்னாடி பின்னாடி 4 கார் வரணும், கட்சிக்காரன் காத்திருக்கணும், வெளியில வந்தோடனே அண்ணா வாங்கினேன்னு கூட்டிட்டு போகணும். இதெல்லாம் வந்து அரசியலுக்கு தேவைப்படுற விஷயம். எளிமையான தலைவர் இந்த நாடு மதிச்சிருக்கா என்னைக்காவது? அது இல்லைங்க. எந்த காலத்துல இருந்திருப்பாங்களா இருக்கும். மகாத்மா காந்தி 3rd கிளாஸ் ரயில்வே கம்பார்ட்மெண்ட்ல பயணம் செஞ்சாரு. இன்னைக்கு எந்த அரசியல்வாதி 3rd கிளாஸ் செகண்ட் கிளாஸ் ரயில்வே கம்பார்ட்மெண்ட்ல பயணம் செய்ய முடியும் சொல்லுங்க? சரி, ஏசிஎஸ் வந்து அரசியல் வான்ல புதுசா வரும்போது 95 அந்த ரேஞ்சு, வீரபாண்டியார் எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஒரே ட்ரெயின், நான் வேற ஒரு இதுல இருக்கேன், வீரபாண்டியார் ஒரு அமைச்சர் கூப்பையில இருக்கதா சொன்னாங்க. சரி போய் பார்த்து விஷ் பண்ணுவோன்ட்டு நான் போனேன். அப்போ எனக்கு கொஞ்சம் நண்பர்கள் வருவாங்க எப்பவுமே. தராசு மக்கள் மன்ற அமைப்பெல்லாம் வச்சிருந்தோம் இல்லையா? ஸ்டேஷன் வந்த உடனே அவங்க எல்லாரும் கோஷம் போட்டாங்க. வீரபாண்டியார் கொஞ்சம் கடுப்பாயிட்டாரு. சரி எங்க ஆளுக தானே அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னாரு, நல்ல வேளை உங்க ஆளுகளா, பரவாயில்லைங்க, ஏசி சண்முகமும் இதே ட்ரெயின்ல வராரு. அவர் என்ன பண்றாரு, ட்ரெயின்லயே வந்து ஒரு 10-15 பேருக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்து அனுப்பிடுறாரு. ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் அவங்க இறங்கி வாழ்கன்னு கோஷம் போடுறாங்க. நமக்கு தூக்கம் கலையுது. அவன் ஏன் அப்படி போடுறான்னா எல்லா ஊர்லயும் அவருக்கு ஆள் இருக்குன்னு அவர் காட்டிக்க நினைக்கிறாரு. இது உங்க பையங்க அப்படித்தானே, சரி வாங்க அப்படின்னு எல்லாரோடையும் பேசிட்டு, இது சம்பவம், உண்மையான சம்பவம். எல்லாரோடையும் பேசிட்டு அமைச்சர் வந்து என்னோடையும் பேசிட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல நடந்து வந்தாரு. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, அரசியல் என்பதே இப்படித்தான். அதுல வந்து நீங்க ஒரு சில தோற்றங்கள் காட்டியாகணும், சில பிம்பங்கள் காட்டியாகணும். வாக்கரசியலுக்கு அது ரொம்ப முக்கியம். செங்கோட்டையன் ஒரு பிம்பத்தை காட்டிட்டாரு. காட்டின பிறகு இப்ப பின்வாங்கக்கூடிய ஒரு நிலை ஏனோ தெரியவில்லை வந்து விட்டது. நமக்கு ஏன்னு தெரியாது. அப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் அவர் என்ன வைக்கணும், எந்த ஸ்டெப்பும் வைக்க முடியாதபடி மாட்டிக்கிட்டாரோன்னு எனக்கு தோணுது. வெளியே வருவாரா சிக்கல்ல இருந்து? இனி அவரு குரலும் அமுங்கி போயிரும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் 2 MP சீட்டு அவரு ராஜ்யசபால ஜெயிச்சாலே கட்சி அவர் கூட இருக்குன்னு அர்த்தம். ராஜ்யசபாவுக்கு தேர்தல் நடந்து ஒரு சீட்டு போனாதான் பழைய குற்றச்சாட்டுகள் வைக்கவே முடியும் இனிமேல். அப்படின்னா திமுக 5 கேண்டிடேட் போடணும். அது யார் கையிலும் இல்லை, அது திமுக தலைமை கையில இருக்கு. அவங்க 4 தான் போட்டாங்க அப்படின்னா அதோட அந்த ராஜ்யசபா தேர்தல் பரபரப்பு முடிஞ்சிடும். ஸோ ஜூலை ஓவர். அப்புறம் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் தான் இருக்கு. அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல நமக்கு மழை காலம் வரும், வேற செய்தியே கிடையாது, மழை செய்தி தான், ரெயின் பாலிடிக்ஸ் தான். ஜனவரி ஆச்சுன்னா அவ்வளவுதாங்க, தேர்தல் நோக்கி ஓடி போயிடும். அப்ப இங்க எங்க நேரம் இருக்கு? இதுக்கு பிறகு ஒரு நேரேட்டிவ் செட் பண்றதுக்கு எங்க நேரம் இருக்கு? செங்கோட்டையனுக்கு ஆதரவு இல்லை நேரடியா சொல்ல போனா. அவர் மண்டலத்திலும் அல்லது தென் மண்டலத்திலும் அவருக்கு ஆதரவு இல்லை. ஆதரவு இருந்திருந்தால் நேற்றைக்கு வேற மாதிரி அவர் முடிவு எடுத்திருப்பார்ல. அதாவது அவருடன் கொஞ்சம் எம்எல்ஏக்கள், அந்த பகுதியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் இருந்திருக்கணும்ல. அப்படி தெரியலையே. ஓபிஎஸோட மைனஸ் பாயிண்ட் என்னவோ அதுதான் செங்கோட்டையனுக்கும். ஓபிஎஸ்டியாவது ஒரு 3 எம்எல்ஏ கூட இருக்காங்க, செங்கோட்டையன் அது கூட இருந்த மாதிரி தெரியலையே. மூத்த அரசியல்வாதி ரிஸ்க் எடுத்து சைலண்ட் ஆயிட்டாருன்னு சொல்றீங்க? அப்படிதான் தெரியுது. ரிஸ்க் எடுக்க வைக்க சொல்லி யாரோ வந்து அவருக்கு கீ கொடுத்திருக்காங்க, கீ தீர்ந்துருச்சு. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை கூறியமைக்காக திரு தராசு ஷியாம் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.